இண்டஸ்ட்ரியில பெர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் கூட்டலாம். எப்படி கூட்டலாம்னா, ஃபர்ஸ்ட் யாரில் அதில் ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். யார் ஒருவன் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை ப்ரொஃபஷனா பார்க்கறானோ அவன் தான் சக்சஸ் ஆகிறான். அவன் எப்படி பார்க்கறான்னா, ஒரு MBBS இட் இஸ் a ப்ரொஃபஷன், லா, என்ஜினியரிங், இதெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷன். இதே மாதிரி அந்த ப்ரொஃபஷனுக்கு அவங்க டாக்டர்ஸோ இன்ஜினியர்ஸ்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதே முக்கியத்துவம் ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லீடர் அதே சீரியஸ் கொடுத்தா அவன் கண்டிப்பா கேரண்டியா சொல்றேன் அச்சீவர் ஆகும் அந்த ப்ரொஃபஷன். ஆனா என்ன பண்ணா அவனுக்கு கண்டிப்பா பொறுமை வேணும். பொறுமை வேணும்னா சக்சஸ் நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நேற்று பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கே வருமானம் கிடைக்கணும், நேற்று பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கோடீஸ்வரனா இருக்கு அவன மாதிரி எனக்கு வருமானம் கிடைக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கோடீஸ்வரன் இந்த நெட்வொர்க் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில சக்சஸ் ஆவதற்கு இல்லாட்டி கோடீஸ்வரன் ஆனதற்கு அவன் பட்ட கஷ்டம் என்னன்னு பார்த்து அவன் பட்ட கஷ்டத்தை இவனும் கஷ்டப்பட தயாரா ரெடி ஆனா டெஃபினெட்லி இவன் சக்சஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு சக்சஸ் அதுக்கு பொறுமை அப்படிங்கிறது வேணும். நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. பொறுமை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லுவாங்க எல்லா ட்ரைனிங் போன்லையும், தண்ணியை கூட சல்லடையில சலிக்கலாம். தண்ணி எப்படி சல்லடையில சலிக்க முடியும்? சலிச்செடுக்கலாம் சல்லடையில. ஆனா அந்த தண்ணி ஐஸ் கட்டி ஆகிற வரைக்கும் பொறுமை இருந்தா சல்லடையில சலிச்சுக்கலாம். அதே மாதிரிதான் இந்த பிசினஸும் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பொறுமையாக மற்ற ப்ரொஃபஷன் பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சா, மற்ற ப்ரொஃபஷன் மெடிசினோ இல்லாட்டி லா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்ணா, அங்க ஒரு 30 வருஷம் 30 years அந்த ப்ரொஃபஷனுக்காக அவங்க எல்லாம் எவ்வளவு சீரியஸா கொடுத்து வேலை செய்யறாங்களோ அதே சீரியஸ்னஸ், அதே உழைப்பு, அதே பொறுமை, அதே ஹார்ட் ஒர்க்கோட 3 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில போட்டா அங்க 30 வருஷத்துல சம்பாதிக்கிறது இங்க 3 வருஷத்துல கிடைக்கும். ஹாப்பியா இருக்க முடியும். சோ